வரும் ஜூன் 1 மற்றும் 2 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆவின் நிறுவனம் தற்போது காலாவதியான பால் பொருட்களை விற்பனை செய்வதாக செய்தி வந்துள்ளது பேரதிர்ச்சியை அளிக்கிறது. தனியார் நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய அரசு நிறுவனமே காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வது என்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வருகையையொட்டி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பிரதமர் மோடி 45 மணி நேரம் தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். பாதுகாப்புக்கு 4000 போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல, அரசியல் வியாதி என அதிமுக தலைவர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். பீகாரில் கடும் வெப்ப அலை காரணமாக மாணவிகள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிரிஜ்பூஷன் சிங் மகனின் பாதுகாப்பு வாகனம் மோதியதில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதாவிற்கு 30 இடங்கள் வரை கிடைக்கும் என்று அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரிய அரவிந்த் கெஜ்ரிவால் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இதனால் ஜூன் 2 தேதி மீண்டும் ஜெயிலில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையில் மோதல் இருந்து வரும் நிலையில் வடகொரியா ராட்சத பலூன்கள் மூலம் தென்கொரியாவிற்கு குப்பைகளை அனுப்பி வைத்துள்ளது. இதற்கு தென்கொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பைக்கான பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் வீரர்களுக்கு பதிலாக தலைமை பயிற்சியாளர் மெக்டொனால்ட் மற்றும் தலைமை தேர்வாளர் ஜார்ஜ் பேலி ஆகியோர் ஃபீல்டிங் செய்தனர். மற்றொரு பயிற்சி ஆட்டத்தில் இலங்கை அணிக்கு நெதர்லாந்து அதிர்ச்சி அளித்தது.